கைலாஸ் ஏதோ கதைச்சிக்க இருந்தார். ஐயா திருப்புகழுக்கு நீங்கள் வர்ற வரைக்கும் திருப்புகழ் 2 நிமிஷம் படிச்சுட்டு இருக்கலான்னு நினச்சாங்க. அதை வந்துட்டீங்கய்யா. திருப்புகழுங்கய்யா படிங்க. என்ன திருப்புகழ்? மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான யோகமது அருள்வாயே. சிவஞானத்தை எனக்கு தருவாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளா. கஷ்டப்பட்டு அது ஏன் அவ்வளவு கஷ்டம் ஓடி போயிடும். நல்ல பாடல் எழுதி பாடக்கூடாது. திருப்புகழ் பாடுவது படிப்பதல்ல. அதுலயே இசை கொடுத்திருப்பானுங்க. கத்துதான தானம். நேற்று ஒரு சப்ஜெக்ட் சிந்திச்சோம். தொடர்புரையும் இன்னும் வரல. அதனால அந்த பாடலை சொல்லுங்க. இப்ப கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. பாடல் 2 வரி சொல்லுங்க. நேற்று பாடின பாட்டாங்கய்யா. வள்ளலார் பாடினது தானங்கய்யா. இப்ப நீங்க பாடின திருப்புகழ் 2 வரி சொல்லுங்க. ஐயா நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் என் கதியே பரவலே கருவூரிற் பெருமாளே. மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான யோகமது அருள்வாயே. சிவஞானத்தை எனக்கு தருவாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் என் கதியே சொற்பரவலே கருவூரிற் பெருமாளே. ஆமாங்கய்யா. மதியால் வித்தகனாகி. எப்படி தொடங்குது பாடல்? மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி. மதியால் வித்தகனாகி. ஆமாங்க. ஆமாங்கய்யா. மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி. அது எப்படி பாடுவான்னா, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அப்படி பாடத்தோடு. இன்னொன்னு மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரபோகத்து அருள்வாயே. அப்படி ஒரு மாதிரி கெஞ்சிரும். குரல் ஒத்துழைக்கல. அது ஒரு மாதிரி ரெக்யூஸ்டிங்க பாடுற பாடல் கைலாஸ். சரிங்கய்யா சரிங்க. சிவா அது எப்படின்னா, மதியாள் உத்தமனாகி மதியாள் மனதாள் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரபோகம் அருள்வாகி. நிதியேன் நித்தியமேயம் நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய். நமச்சிவாய வாழ்க ஐயா. கருவூரில்
வந்து அது திருப்புகள் முழுக்க உருகி பாடக்கூடிய. சரி, அது இருக்கட்டும். நேற்று என்னமோ பாவ புண்ணியம்னு பேசுறதுல ஐயா ஆமாங்கய்யா, நேற்று இதெல்லாம் பாவம்னு சொல்லி வள்ளல் பெருமான் பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. அது என்ன பாவம்? வார்த்தைக்கு பொருள் பாவம் என்பது அதனால் நெருங்கக்கூடிய எல்லா செயலும் பாவம். சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாத எல்லா செயலும் அது பாவம் என்பது நம் செய்யக்கூடிய செயல். என்னை நம்பி இருக்கிறவர்களோ என்னுடைய செயல் குற்றமுடைய செயல். நல்ல நண்பனிடம் நயவன் தேகனாக இருந்தால் அதுதான் பாவம். ஆனா நல்வினை தீவினை இருக்கு இல்லையா, கேக்குதுங்களா? ஐயா கேட்குதுங்கய்யா, பேசுங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. இப்ப நம்ம பணம் சேமிக்கிறோம்ல, பணம் சேமிக்கிறதுல நிரந்தர இட்டு வைப்பு நிதி அப்படின்னு ஒண்ணு சேமிக்கிறோமா, அப்புறம் தொடர் சேமிப்புன்னு ஒண்ணு சேமிக்கிறோமா, சிறு சேமிப்புன்னு ஒண்ணு சேமிக்கிறோமா, டெபாசிட், சேவிங்ஸ், கரண்ட், ஓசிசி எத்தனை அக்கௌண்ட் இருக்கு இருக்கா கைலாஸ்? கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. கேக்குதா? ஐயா கேட்குதுங்கய்யா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கய்யா. இல்ல நீங்க ஆமா இல்ல சொன்னாதான் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது கேள்வி. ஆமாங்கய்யா, நீங்கள் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள். நிறையா நிதி இருக்குது, நிதியில் நிறையா வகை இருக்குது. அந்த இட்டு வைப்பு நிதி இருக்குல்ல, ஆமாங்கய்யா. அதுதான் பிரார்த்த கர்மா. சரிங்கய்யா. அப்புறம் அந்த மாதந்தோறும் சேமிக்கிறது இல்ல, ரெக்கரிங் டெபாசிட்டா, அதுக்கு என்ன பேரு? நீ தானே ஆடிட்டீங்களா? சொல்லு கைலாஸ். ஐயா மந்த்லி டெபாசிட்டுங்கய்யா. மந்த்லி டெபாசிட் இருக்குல்ல, ஆமாங்க. அது சமயத்துல காசு இருந்தா போடுற மாதிரி இருக்குமா இல்ல எல்லா நேரம் போடுற மாதிரி இருக்குமா? ஐயா பணம் இருக்கும்போது நம்ம போடணுங்கய்யா. பணம் இல்லைன்னா வட்டியோட சேர்த்து போடணுமா? ஆமாங்கய்யா. அது வந்து தீவினை. பிக்ஸ்டு டெபாசிட் பிரார்த்த கர்மா. இந்த மாதாந்திர டெபாசிட் இதனால் வரக்கூடிய பாவ புண்ணியம் தான் வந்து அந்த மாதாந்திர சேமிப்பு திட்டத்துல நம்ம ஏத்துறோம். அப்புறம் சேவிங்ஸ், அதெல்லாம் பாவம். நம்ம சிறு 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 தவறுகள், சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ் தானே. ஆனா இந்த நிரந்தர இட்டு வைப்பு நிதி நீங்க விருப்பப்பட்ட எடுத்து செலவு பண்ண முடியுமா என்ன? முடியாதுங்கய்யா, முடியாது. என் கைலாச முடியாதுங்கய்யா, முடியாது. அது எப்ப எடுத்து செலவு பண்ண முடியும்? குறிப்பிட்ட வருஷம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆனதுக்கப்புறங்கய்யா அந்த அமௌண்ட்டை வந்து வட்டியை மட்டும்தாங்க நம்ம எடுத்து செலவு செய்ய முடியும். ஆமா, அது போல இந்த பிரார்த்த கர்மாவை வண்டியை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்.
என்ன அந்த வட்டி பணத்தை எடுத்து தண்ணி அடிச்சுட்டு கேப் மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகும்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அமௌண்ட்டு கம்மியாயிருங்கய்யா. அது மட்டும் இல்ல, உடம்பு நெட்டு எல்லாம் நெட்டு போடும்ல. ஆமாங்கய்யா. அப்ப ஏற்கனவே நிரந்தர முதலீட்டு கர்ம வினைகளுக்கு அதுக்கு இதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பலன்களை தவறான முறையில செலவிட்ட என்ன ஆகும்? கண்டிப்பாங்கய்யா. என்ன ஆகும்? உடல்நலம் பாதிச்சிருங்கய்யா. வைப்பு நிதி இல்லாமல் போயிடும். அது இல்லாத போயிடும், பல பிறவிக்கு காரணமாயிடும். ஆமாங்கய்யா. மறுபடியும் வித்துட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில் பெருந்துன்பம் உண்டாகும் இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல கை வச்சா. ஆமாங்கய்யா. ஆமா. அதெல்லாம் எடுத்ததுக்கு வேற வட்டி போட்டு கட்டணும்ல. வட்டி போட்டு கட்டணும். ஆமாங்கய்யா. வட்டி போட்டு தானே கட்டணும். ஆமாங்கய்யா. வட்டி போட்டு கட்டுறீங்கல்ல. ஆமாங்கய்யா. அந்த பிக்ஸ்டு டெபாசிட் நல்வினை தீவினையாக பிரார்த்த கர்மா. நீங்க தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில போய் பேசுறது, பெற்றவங்களை ஏமாத்துறது, பெற்றவர் சொல்ல கேளாம இருக்கிறது, வரலாறு சொன்ன அதெல்லாம் அந்த பாவம் எல்லாம் எப்படின்னா உங்களுடைய சிறு சேமிப்பு பண்ணி ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்தா என்ன, ஒரு நாளைக்கு 365 நாள் சேர்த்துனா 365 ரூபா ஆமா. ஒரு 50 வருஷம் சேர்த்துனா 10 ரூபாயா பெருந்தொகை வந்துருமா? அது போல இந்த பிறவியில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவம் அப்படின்னு சான்றோரால் மறுக்கப்பட்ட செயல்கள் எதை செய்தாலும் அந்த பாவம். அறம்பெறல் வாழ்க்கை எல்லாமே பாவம். லஞ்சம் வாங்குறது, பொய் கணக்கு எழுதுறது, பின்லாட்டம் பேசுறது, எத்தனை இந்த தீபாவளி ஆஃபர்லாம் கொடுப்பானுங்க கடைக்காரங்க. அப்பாவி ஜனங்க ஒரு முறை முருகாலயான்னு ஒரு கடை பிரிச்சு போட்டு போய் ஆஃபர்ல போய் என் தங்கச்சி கூட்டு போய் 2 சட்டை எடுத்து கொடுத்தான். 2மே டேமேஜ். ஆனா டேமேஜ் தெரியாதபடி ஜீன வேலை பண்ணிருந்தான். இதெல்லாம் என்ன பாவம்? காசு கொடுத்து வாங்கணும், மனசு கஷ்டப்படும். அதனால இந்த பாவம் என்பது தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய செயலால் வரக்கூடிய சிறு சேமிப்பு. நல்வினை என்பது நீங்க காத்த கர்மாவில பல ஜென்மங்களில் செய்த நல்ல செயல்கான டெபாசிட். இன்னைக்கு ஒரு கூட பேசிட்டு இருந்தேன், கர்மால இருந்து எப்பதான் வெளியே வர்றதுன்னு கேட்டேன். நல்ல கேள்விங்க. என்னைக்கு கர்மா 0 ஆகும்? தீவினை நல்வினை தீவினை இரண்டும் என்னைக்கு 0 ஆகும்? இப்ப உங்க பதில் என்ன கைலாஸ்? கைலாஸ் ஐயா. ஐயா. உங்க பதில் என்ன? ஐயா ஆமாங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மைதாங்கய்யா. ஆனால் எவ்வளோ இல்ல இந்த கர்மவினை 0 ஆவறதுக்கு சரிங்க நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு கேள்வி கேட்டாரீங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு. உங்க கர்மவினை தெரியும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஐயா, தற்காலத்தில் வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்த்து இனிமேலும் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் நான் செய்கிறேன்னு உணர்வில் செய்யாமல் சிவார்ப்பணம்ங்கிற உணர்வோடு திருவருளால் நடத்தப்படுகிறதுங்கிற ஒரு ஆணவத்தை அழுந்தி பதியினுடைய அருளால் செஞ்சோம்னா நல்வினை தீவினைக்கு ஒரு உயிர் ஆட்படாதுன்னு சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க ஐயா. அப்படிங்கிறீங்க? ஆமாங்கய்யா. வினோத் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல இருந்து வெளியே வர நல்வினை எவ்வளவு கலந்து செய்யறோமோ அது படி நம்ம தீவினை குறையும்ங்கிறது என்னோட கருத்து ஐயா. எனக்கு அளிப்பது நல்வினையை கூட்டிட்டு போகும்போது தீவினைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நல்வினை செய்யறதுனால தீவினை குறையுது. டெபாசிட் எப்படி பணமா போட்டாலும் டெபாசிட் தானே, நல்வினைய டெபாசிட் தானே. ஆமாங்க. அது எப்படி பணம் சேருமே தவிர எப்படி குறையும்?
விட பாதி சரி, மீதி தெளிவா சொல்லு. செயல் சார்ந்த டெபாசிட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி நல்வினை என்பது செய்ய செய்ய தீவினை குறையும். ஆனா நல்வினை காலம் ஏறிட்டேன்னு போவான். அதுக்கு ஒரு பிறவி எடுத்தேன். அதை செலவு பண்ண பணம் சேர்ந்து செலவு பண்ண முடியல. லிங்கராஜையா நீங்க லிங்கராஜையா கைலாஸ் ஐயா காது கேட்கலையான்னு இருக்கு. லிங்கராஜ் ஐயா, லிங்கராஜ் ஐயா, ஐயா நீங்களே கண்டினியூ பண்ணுங்க ஐயா. பெங்களூர் ராஜுங்கய்யா, பெங்களூர் ராஜன் நினைக்கிறேங்கய்யா. சத்தமே காணுமே. ராஜு பிரியம்மா, பாரதிம்மா, நெட்ஒர்க் கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க ஐயாக்கு. இருக்கு பாருங்க. இன்னொரு சாமி இருக்குல்ல, ரெண்டு சாமி இல்ல, அப்புறம் பாருங்க. சாமி ஐயா நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. சுக்கரையா கேக்குதாங்கய்யா? மியூட்ல போட்டிருக்க அப்படி. இப்பதான் வந்து அப்படி கைலாச பாவம்ன்றது அன்றாடு செய்ய சிறு செயல்களாலும் ஏற்படக்கூடிய பாவம். நல்வினை தீவினை என்பது நம்ம ஏற்கனவே பிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம்ல. அர்த்தம் இது எதுவானாலும் எடுத்து செலவு பண்ணாதான் தீரும். ஆனா அந்த வினைப்பயன் செய்ய சொன்ன மாதிரி நல்ல வினைகள் செய்து அதே டைம்ல கைலாஸ் சொன்ன மாதிரி எல்லாமே சிவன் செயல் முழுமையா நம்பி அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு மனதை பக்குவப்படுத்தி நெறியாக வாழ்ந்தால் மட்டும்தான் இது செய்யும். ஆனா இந்த கர்மா எப்ப முடியும்னா நம்ம செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் அப்பாடி போதும். நம்ம என்னைக்கு போதும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை எல்லாவற்றிலையும் திருப்தி அடைஞ்சிருவோம். இன்னைக்கு பொசூர்கிட்ட ஒரு கோயில் போனேன். அங்க ஒரு சிறு வியாபாரி, அந்த ஐயா கடந்த ஒரு முறை பார்த்தேன், இப்பவும் பார்த்தேன். திடீர்னு அவரை பத்தி ஒரு தகவல் அவர் என்னிட பேச சொன்னாரு.
ஐயா நிறைய சம்பாதிச்சு என்ன ஐயா பண்ண போறோம்? ஒரு 500 ரூபாய் எனக்கு தேவைக்கு என்ன போறோம்? டெய்லி 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸா சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்ப திடீர்னு கைக்கானது என்னன்னா இன்னைக்கு கிடைச்ச இன்னைக்கு 500 ரூபாய் போதும்னு திருப்பி மனநிலை போல நமக்கு இந்த விலை போனோம் இதுல வரைக்கும் இதுதான் சிறப்பு யாரும் போய் சொல்லாம வாழ்ந்திருப்பாங்க எண்ணம் என்னைக்கு மனித பற்றுதலை விட அந்த வினாடி நமக்கு பிறப்பில் இருந்ததான நல்வாழ்க்கை போயிட்டோம்னு அர்த்தம்ட்டு அந்த பெருசு சொல்லிட்டு போச்சு. அது யார் மாதிரி சொல்லிட்டு ஆனா இது என்னன்னா ஆசை இருக்கும் வரை இந்த இது ஒரு பாடல் தான். நெய்யடை நல்லதோர் சோறும் எதுவும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து இதெல்லாம் சாமி நமக்கு நல்ல சாப்பாடு நல்ல பணம் கழுத்துக்கு நகை காதுக்கு கோடு இன்னும் நிறைய சென்ட்டு இதெல்லாம் ஒரு மனிதனை செல்வாக்குடையமாக ஆக்கினார். அது எதுக்கு இறைவன் கொடுக்குறாருன்னா இதை வச்சு இவன் ஆடுறானா அடங்குறானான்னு பார்க்க. மனதில் கோபம் தாபம் நான் எவ்வளவு தெரியாது கட்டி என்ன தெரியும் இதெல்லாம் விடுத்து இதெல்லாம் இறைவன் கொடுத்துருக்காரு. கொடுத்தால் யாரு? பெருமாள். அவர் எப்படிப்பட்ட ஆளு? பாம்பு மேல படுத்திருக்காரு. அது பாம்பு மேல படுத்திருக்கிற ஒருத்தர் நமக்கு ஒண்ணு செய்யறாருன்னா அத தப்பா பயன்படுத்த பாம்போட்டு கொத்தி போடுவார்னு ஒரு பயம் இருக்கு. அதுபோல நாம் வெள்ளுயிராக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதனாக மாறும் பொழுது பிறவிலிருந்து வெளியே போயிடணும். அதுக்காக வள்ளலார் கூறிய அந்த பாவங்களை செய்யாமல் நாம் ஒரு நல்ல நெறிப்பட்ட வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பாடல் இருக்கா கைலாச? ஐயா ஸ்டார்டிங் ஆரம்ப வரி என்னங்கய்யா? சரி நானே ஒண்ணு பண்றேன். அத பிடிஎஃப்ல அனுப்புறேன். பிடிஎஃப்ல அந்த பாடலை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு. பாடல் வரி மறந்து போச்சு. ஐயா என்ன பாவம் செய்தேனோங்கய்யா பாடல் வரி. என்ன பாவம் செய்தேனோவா? நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானங் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, தருமம் பாராது தண்டச் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போ கொழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூடி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோள் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ,
23 கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ 24 கருப்பம் அளித்து கழித்திருந்தேனோ 25 குருவை வணங்க கூசி நின்றேனோ 26 குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ 27 கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ. 28 ஆமாங்கய்யா. இன்னும் பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ 29 பச்சையை கூண்டில் பதைக்க வைத்தேனோ 30 கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ கன்றுக்கு பாலும் கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ ஊன் சுவையுண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிர் அளித்தேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே. எத்தனை பாவம் வருது? ஏதோ ஒண்ணு தப்பிச்சவரே ஜனம் செஞ்சிட்டு போகல. கண்டிப்பாங்கய்யா. இப்ப இத்தனை விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கும் வாழும் பொழுது. அப்படி வாழும் பொழுது இறையர்களால் எல்லா நலன்களும் சிறப்பா கிடைக்கும். அதை விடுத்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுனா ஏதோ படிச்சமா போச்சா போனோம்னா பிறந்து இறந்து பிறப்பதற்கே காரணமாய் அதனால இருக்கிற ஆதி பேலன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி எல்லாம் மைனஸ் பண்ணணும்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுட்டான கடனை கட்ட முடியும் இல்லையா கைலாஸ்? ஆமாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வட்டி பணத்தை அடைக்கணும், அப்புறம் தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களில் கூட எச்சரிக்கையாக இருந்து சென்றால் கண்டிப்பாக எல்லா இடர்பாடும் நீங்கும். நாம் அந்த மன்னனை போல வேதனைப்பட தேவையில்லை, பழநீதி சோழன் போல இல்லையா? அதனால இறை அருளால் நாளை நாம் நல்லபடியாக ஒவ்வொரு வல்லாருடைய வாழ்வியல்லையே இந்த செயல்களுக்கெல்லாம் ஒப்பீடான சில சம்பவங்கள் சிலர் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் அது கடுமையான வேலைகள் அலைச்சல் இடையில வகுப்புல தலைப்பு நல்ல தலைப்பு. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு பெரியவர் என்ன பேசுறதுக்கு இல்லாத பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 500 ரூபா போடுங்க, என்னங்க பண்றோம்? நான் டெய்லி 500 ரூபா சம்பாதிப்பேன், வீட்டுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், கடவுளா சந்தோஷமா 500 ரூபாயில நான் திருப்தியா வாழ்றேன். அந்த பெரியவருக்கு இந்த மனநிலை தான் முனீஸ்வரன் நான் கேட்டேன். இறைவன் கொடுக்கறது இவ்வளவு, நமக்கு இவ்வளவுதான் டார்கெட், போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதனால எல்லாம் எல்லோரும் போதும் என்ற மனம் கடன் இல்லாத நல்வாழ்க்கை வாழ எல்லாம் சிந்தித்து
விடைபெறுகிறோம். இதுல என்னன்னா நிறைய பேர் காணோம். அந்த பாலசுப்ரமணியம் ஐயா என்னன்னு தெரியல. இன்னும் நிறைய அன்பர்கள் ரெகுலரா பாக்குறீங்க, குரல் கேட்காது இல்லைங்க, நேற்று நீங்கள் போயிட்டங்காட்டிக்கு அவங்க நீங்கள் ஊர் இங்கே கம்பெனி வேலை காரணமாக போயிருப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்களா இருக்குங்கய்யா. வேறதான் பேசிக்கிறேன். இருந்தாலும் நாளை தெளிவா சந்திப்போம். இடையர்கள் எல்லோருக்கும் எல்லாம் உண்டாகட்டும். நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. கைலாஸ் ஐயா, ஐயா சொல்லுங்கய்யா. அந்த இப்ப சொன்னீங்கல்ல, அது உங்ககிட்ட ஏதாவது புக்ல இருந்தாவோ ஏதோ போட்டோவோ குரூப்ல ஷேர் பண்றீங்களா? சரிங்க, நான் போட்டு விட்றேங்கய்யா. அந்த பிடிஎஃப் நான் அப்படியே அனுப்பிச்சி விட்றேங்கய்யா. ஓகே, நன்றி. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா சிவகைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா, இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு, அதனால எல்லாரும் கொஞ்சம் வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எதுக்குங்கய்யா லீவு? இன்னைக்கு வால்மீகி ஜெயந்தி, கர்நாடகா ஃபுல்லு லீவு. ஓ அப்படிங்களா? ஆமா, வால்மீகி ஜெயந்தின்றதுனால சரிங்க நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் விடுமுறையில இருப்பாங்க. சரிங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயோ சிவா, நீங்க நடத்துறது ரொம்ப சந்தோஷம். இறைவன் நடத்திட்டு இருக்கிறாரு, ஐயா பேசிட்டு இருக்கிறாருங்கய்யா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஐயா கூட எங்கேயோ பஸ்ல வர மாதிரி இருக்கு. ஆமாங்கய்யா. அதனாலதான் அவருக்கும் சரியானபடி பேச முடியல, டவர் எல்லாம் விட்டு விட்டு வேற வந்துருச்சு. ஆமாங்கய்யா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன பதில் சூப்பர் பதில் தான் அது. நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணதுனால நீங்க பதில் சூப்பரா ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆமாங்கய்யா, அதுதான் சொல்றாங்க. இல்ல, அது கரெக்ட், பதில் கரெக்ட் தான். ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியல, பாவம். அது நம்ம சொல்லணும். அவர் கேட்டாங்களா, அது மாதிரி பிடிஎஃப்ல போடுங்க, நான் இப்ப அனுப்பிச்சுடுறேங்க. எல்லாம் ஒரு இன்ட் கொடுங்க, சிவஞான போதம் எல்லாரும் படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட் கொடுக்கணும்.